உடனே மூணாம் காலம் பார்த்தீங்கன்னா லிங்கோத்பவர்கிட்ட போயிட்டு நெய் கோயிலுக்கு பின்னால் வந்து சாலைன்னு சொல்லுவாங்க, கோஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, இதில் பாக்ஸாக இருக்கும் கோயில் பின்னால். அங்கே பின்னால் பார்த்தீங்கன்னா சாமிக்கு பின்பகுதியில் லிங்கோத்பவர் வச்சுருப்பாங்க. அந்த லிங்கோத்பவர் பூஜை இந்த மூணாம் காலத்தில் பண்ணி முடிச்சிடணும். இப்போ இங்கே சுவாமிக்கு ஆர்த்தி காட்டி முடித்தோடனே பின்னால் போய் நெய் தடவி அவருக்கு வெந்நீரால் அவருக்கு மெதுவாக சுட கூட மெதுவான வெந்நீர் எடுத்து அபிஷேகம் பண்ணி ஆடை எல்லாம் வச்சு சாமிக்கு மலரிட்டு ஒரு ஆர்த்தி பண்ணும். லிங்கோத்பவருக்கு அதை கட்டாயமாக செய்ய வேண்டும். மூன்றாம் காலத்தில் இது செய்யணும். ஆக 2 மணிக்குள்ளெல்லாம் லிங்கோத்பவர் பூஜை எல்லாம் நிறைவாயிடணும். அப்புறம் 4ஆம் காலம் 2 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே முடிச்சிடணும். தவறிட்டா 4:30, ஏன்னா அடுத்த நாள் உஷா காலம் வந்து 4 to 6 உஷா காலம். அதனால் 4:30 மணிக்கு தாண்டி 4 to 4:30க்குள்ளே முடிச்சிடணும். 4 காலம் முடிச்சே தரணும்.